ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். நீ தெரிந்து கொண்ட விக்கிரகத்தின் நிமித்தம் நீ வெட்கப்பட்டாய், நீ தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நீ லட்சை அடைந்தாய் என்பதாக. ஆம், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் எதை தெரிந்து கொள்கிறோம் என்று அவர் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்வது நம்முடைய கரத்தில் உள்ளது. ஆதாம் அவனுக்கு கண்களுக்கு முன்பதாக அவன் நல்லதையும் தேவன் வைத்தார், நன்மை தீமை அறியத்தக்கதையும் தேவன் வைத்தார். ஆனால் அவன் தேவன் சொன்னதுக்கு விரோதமான ஒரு தெரிந்தெடுப்பை அவன் தெரிந்தெடுத்தான். இன்றைய நாட்களிலும் கூட இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், நாம் எதை தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எதை நோக்கி இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை தெரிந்து கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். மாறாக எதிர்த்து நாம் தெரிந்து கொள்ளும் போது அது நமக்கு விரோதமாக அமையும். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் இன்றைய நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென்.